ரவி, இந்த ரத்தி எங்க போய் தொலைஞ்சா? சீக்கிரம் போ. போன் ரிங் ஆகுது. நீ ஏன் இவ்வளவு டென்ஷனா இருக்க? போன் எடு. சார் எடுக்கிறேன் சார். என்ன பார்த்தா உங்க எல்லாருக்கும் ரொம்ப இலக்கரமா போச்சுல்ல? எங்கடா இருக்க? ஆபீஸ்ல தானே இருக்கேன். முதல்ல போய் ப்ரொடியூசரை பாரு. சரிண்ணா. ப்ரொடியூசர் ரகுபதியை எனக்கு 3 மணிக்கு அவர் ஆபீஸ்ல பார்க்கணும். பெருமாள் ஐயோ பெருமாள், அங்கே நில்லுங்க. உங்கள யாராவது ஒருத்தர் வந்து இவனுக்கு உதவி பண்ணா இவன் தோத்து போன மாதிரி தான். இன்னும் 2 நிமிஷத்துல நீ கேம் ஸ்டார்ட் பண்ணலனா நான் ஜெயிச்ச மாதிரி தான். சார், இந்த விளையாட்டுல நான் ஜெயிக்கிறதுக்கோ இல்லனா உங்க கதை என் கதையை விட நல்லா இருக்குன்னு சொல்றதுக்கோ நான் இந்த விளையாட்டை விளையாடல சார். என் பொண்ணுக்கு ஆக்சிடென்ட் ஆகி ஹாஸ்பிட்டல் இருக்கா சார். அதுக்கு குறைஞ்சது 8 லட்சம் ரூபாய் செலவாகணும்னு சொல்லியிருக்காங்க சார். அவன் பிழைக்கலன்னா நான் உயிரோட இருந்து இல்லாத மாதிரி தான். என் குழந்தையை காப்பாத்துறதுக்காக தான் இந்த போராட்டம் இல்ல சார். நான் விளையாடுறது வெற்றி தோல்விக்கு நடுவில் இல்லை சார். சாவோட போராடிக்கிட்டு இருக்கேன். இந்த மொக்க பேச்செல்லாம் எனக்கு எதுக்குப்பா? ஆடுனா ஆடு, இல்லைன்னா வெளியில போயிடு. சார் அப்படிலாம் சொல்லாதீங்க, உங்களை கையெடுத்து கும்பிடுறேன். என் பொண்ணு இல்லைன்னு சொன்னா நானும் செத்துருவேன் சார். இங்க பாரு, உன் நடிப்பெல்லாம் ஓரங்கட்டு. இந்த போட்டியில நான் தான் ஜெயிக்கணும். அத ஒருத்தன் பார்த்து ஒத்துக்கணும். சார் 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 நான் ஒத்துக்கிறேன் சார். சார் ஜெயிக்கிறதுக்கு நீங்க தான், உங்களுக்கு தான் சார் அருகதை இருக்கு. தயவு செஞ்சு அவரோட சூழ்நிலையை புரிஞ்சுக்கிங்க சார். ப்ளீஸ் சார், காலைல வேணாலும். நான் தான் ஜெயிப்பேன். சாந்தமூர்த்தி தான் சிறந்த எழுத்தாளர்னு நீ கண்ணத்துல போட ரெடியாரு. உடனே கண்ணத்துல போட்டுக்கிறேன் சார். உங்க காலைல வேணாலும். போட்டியில தோத்து போனவனுக்கு பேச அருகதையே இல்ல. போய் அப்படி ஓரமா நில்லு. சார் பெருமாள் கிளம்பு, போய் அவங்க கூட நில்லு. கொஞ்ச நேரம் போனா இந்த சாந்தமூர்த்தி யாருன்னு உங்களுக்கு தெரிய வரும். நீ ஆரம்பி. சார், பெருமாளை சாவு விடாம பாத்துங்க சார். ஒரு அப்பனோட வழி என்னன்னு புரிஞ்சுங்க சார். எத்தையாவது பண்ணுங்க சார். எங்க கையில எதுவும் இல்ல ஏகாம்பரம். எல்லாம் விதிப்படி தான் நடக்கும். அவனுக்கு போட்டியா படம் எடுப்பேன், அவனுக்கு போட்டியாவே ரிலீஸ் பண்ணுவேன். சார், உனக்கு நடிக்க தெரியுமா? உயிர் சார். நீ இண்டஸ்ட்ரியில யாருடைய சப்போர்ட் இல்லாம பெரிய ஹீரோ ஆயிட்ட. கேரியர் ஸ்டார்டிங்லயே பெரிய ஹிட். அப்புறம் உனக்கு நேரம் சரியில்லை. எல்லாம் ஃபிளாப் மூவிஸ். ப்ரொடியூசர் ஆனாலும் டைரக்டர்ஸ் ஆனாலும் யாருக்கும் உன்னோட முகத்தை பார்க்க கூட விருப்பம் இல்லை. இந்த சூழ்நிலையை உன் வாழ்க்கையில எப்பவும் ஃபேஸ் பண்ண முடியாது. இப்போ அந்த ஹீரோவா நீ இருந்தா என்ன பண்ணுவ? கமான், நடிச்சு காட்டு. கமான், நடிச்சு காட்டு. நான் 4 பேர் பக்கத்துல நின்னா செல்ஃபிஷ். என் வீட்டு வாசல்ல டேட்ஸ்க்காக காத்திருக்கிற ப்ரொடியூசர்ஸ், நான் கதையை ஓகே பண்றதுக்காக காத்திருக்கிற டைரக்டர்ஸ், என்ன கடவுளா பாக்குற ஃபேன்ஸ். ஆனா இப்போ நான் யாருக்கும் தேவையில்லை. சினிமால யாருக்கும் தேவையில்லை. கரியர்ல ஆரம்பத்துல என்ன கஷ்டப்பட்டனோ அதே கஷ்டம் தான் இப்பவும் படுறேன். ஒண்ணுக்கு 10 தடவை யோசிச்சுதான் கதையை ஓகே பண்றேன். ஆனா எல்லா படமும் ஃபிளாப் ஆகுது. இப்படி ஒரு வாழ்க்கை தேவையில்லை. இப்படி ஒரு வாழ்க்கை வாழ்றதுக்கு செத்து போறதே மேல். என் சாவுக்கு காரணம்
என்னோட ரசிகர்கள் தான், என்னோட ரசிகர்கள் தான், அவங்க தான். ஏன்னா அவங்க என்னோட ரசிகர்கள் இல்ல, அவங்க சினிமாவோட ரசிகர்கள், அந்த கேரக்டரோட ரசிகர்கள். அவங்க படத்துல வர்ற என்னத்தான் ரசிப்பாங்க, நிஜ வாழ்க்கையில என்ன இல்ல சார். அப்படி படத்துல மட்டும் ரசிக்கிறவங்க எனக்கு எதுக்கு சார் கட் அவுட் வைக்கணும், பாலாபிஷேகம் பண்ணணும், இதெல்லாம் பண்ண சொல்லி நானா சார் கேட்டேன்? இப்போ அவங்க எல்லாம் எங்க சார்? அவங்க ஒரே மாதிரி இல்ல, அதனாலதான் நான் இன்னைக்கு வளர்ந்திருக்கேன். இன்னைக்கு என் நிலைமை இப்படி ஆயிடுச்சு. இப்ப நான் என்ன பண்றது? உயிரோட இருந்து ஏன் தின சாவணும்? அதோட செத்து போயிட்டா அத்தனை பேர் என்ன பத்தி பேசுறாங்கல்ல. கையெழுத்து போடு சார். என் அடுத்த படத்துல நீதான் ஹீரோ சார். கையெழுத்து போடு. 30 வருஷமா பாக்குறேன், இண்டஸ்ட்ரி எவன் அப்ப விட்டு சொத்தம் கிடையாது. கையெழுத்து போடு. ஹீரோவானாலும் நீயும் மனுஷன் தாங்கிறத ஞாபகம் வச்சுக்க. அப்பதான் உன்னோட வெற்றி உங்ககிட்டயே இருக்கும். நீ போயிட்டு நாளைக்கு வா. வர்றேன் சார். எடு. யாரு குட்ரா? நான் தான் சாந்தமூர்த்தி. இப்ப கேம் என்னன்னா, நம்ம 2 பேரோட ஸ்கிரிப்ட். உன்னோட ஸ்கிரிப்ட நீ கிளி, என்னோட ஸ்கிரிப்ட நான் கிழிக்கிறேன். ஒரு நிமிஷத்துல யார் அதிகமா கிழிச்சு போடுறாங்களோ அவங்க தான் ஜெயிச்ச மாதிரி. சார், சாயங்காலத்துக்குள்ள என்னோட கையில 8 லட்சம் ரூபாய் இல்லைன்னு சொன்னா என் பொண்ணு செத்துருவான்னு தெரிஞ்சு கூட என்ன செய்யறதுன்னு புரியாம தவிச்சேன். அப்போ இந்த பேப்பர் தான் என் பொண்ணை எப்படியாவது காப்பாத்திலாங்கிற நம்பிக்கையை கொடுத்தது. அப்படிப்பட்ட பேப்பரை நான் கிழிக்க மாட்டேன் சார். சார், ஒரு இன்டர்வியூல நீங்களே சொன்னீங்க சார், நான் எழுதுற கதை என் பொண்ணுக்கு சமம். அந்த கதையில வேற யாராவது திருத்தங்களை சொன்னா அது கற்பழிச்ச மாதிரின்னு சொன்னீங்களே சார். அப்படி இருக்கிறப்ப என் கையாலே இதை கிழிக்க சொல்றீங்களே சார்? அதெல்லாம் இல்லப்பா. உனக்கு விருப்பம் இருந்தா விளையாடு, இல்லைன்னா போயிடு. உன்னோட டைம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பெருமாள்ண்ண, நீயும் பேப்பர் எடுத்து கிளின. அவரு கிளிக்கிற பாருண்ண, நீயும் கிளின. அண்ணா கிளிச்சா நீ ஜெயிச்சிருவண்ணா. கிளின சொல்றது கேளுண்ண, கிளின. அண்ணா வேகமா கிளின. அண்ணா அண்ணா பெருமாள்ண்ண கிளின. பேப்பரை கிளின. அண்ணா கிளின. அண்ணா கிளின. அண்ணா டைம் ஆயிட்டு இருக்குதுண்ணா. அண்ணா உன்னை கையிட்டு சாந்தமூர்த்தி தான்டா ஜெயிச்சா. அருகதையானவன் இங்க. போதுமா? இன்னும் ஏன் இங்க நிக்கிறீங்க? எல்லாரும் கிளம்புங்க. மனுஷன் எப்பவுமே சாவு பார்த்து பயப்பட மாட்டான் சார். ஆனா செத்ததுக்கு அப்புறம் அவன் குடும்பத்துக்கு எதுனா ஆயிடுமோன்னு நினைச்சுதான் பயங்கரமா பயப்படுவான் சார். பெருமாளுக்காக நீ ஏன் இவ்வளவு இறக்கப்படுற ஏகாம்பரம்? 2 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு ஒரு சின்ன பொண்ணு இருந்துச்சு சார். சாண்டிஸ் வந்து செத்து போச்சு. ஒரு அப்பனா
பெருமாளோட வேதனை என்னன்னு எனக்கு தெரியும் சார். சார், பெருமாள் பொண்ணு பொழைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லையா சார்? ஐயோ அம்மா அம்மா